Praise the Lord. Good morning. How are you? எப்படி இருக்கிறீங்க? How was your Christmas? எல்லாரும் நல்லா ஜீசஸ் உடைய பர்த்தை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. It would have been a joyous time. I hope and I believe that your house would have been filled with the laughter and also the peace of God. Hallelujah. இன்றைக்கு the day after Christmas ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம தியானித்து நம்ம அது உரிமை பாராட்டிக் கொள்ள போகிறோம். அது தமிழை காட்டிலும் நியூ கிங் ஜேம்ஸை காட்டிலும் NLT டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப அழகாக இருக்கிறது. It says in Psalm 112 verse 9, they will have influence and favor. தமிழில் வேறு மாதிரி இருக்குது, அவருடைய கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லியிருக்குன்னா, they will have influence, ஒரு தாக்கம், ஒரு இம்பேக்ட். யூனோ இஃப் யூ டேக் த லைஃப் ஆஃப் ஜீசஸை நம்ம பார்க்கும்போது அவர் வாழ்ந்த நாட்களில் எல்லாருமே they were curious to know about Jesus. அவர் என்ன சாப்பிட்றாரு, அவர் எங்கே போகிறாரு, அவர் யாரோட பழகுறாரு, என்ன பேசுகிறாரு. பீப்புள் வர் ஜஸ்ட் ஒரு பேப்பராச்சி அவரை ஃபாலோ பண்ண மாதிரி பீப்புள் வர் கண்டினியூஸ்லி ஃபாலோயிங் பிகாஸ் தேர் வாஸ் சம்திங் இன் ஹிம். அது அவங்கக்கிட்ட இல்லை, ஏதோ அவர்கிட்ட இருக்கிறது, அது எங்களுக்கும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பீப்புள் வேர் வாண்டிங் டு நோ மோர் ஆஃப் ஹிம். பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் கூட பார்த்தீங்க என்றால் சாலமோன் ராஜா, he was impacting the nations around him. அவருடைய அந்த நாளாகமம்லாம் எடுத்து படிச்சிங்க என்றால் குவீன் ஆஃப் ஷீபா அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க வந்து அவர் சாப்பிட்ற தட்டை பார்க்குறாங்க, அவருடைய ஸ்டாஃப் எப்படி நிற்கிறாங்கன்னு பார்க்குறாங்க, அவங்க ஸ்டாஃப் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க பார்க்குறாங்க. எவ்ரிதிங் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஷீ வாண்டட் டு ஃபாலோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் டூயிங். ஹி வாஸ் அன் இன்ஃப்ளூயன்சர். So today, as a child of God, you are an influencer in a good way. எப்படி என்றால் கர்த்தருடைய அன்பும் அவருடைய சமாதானமும் அவருடைய நம்பிக்கையும் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நீங்கள் அதே ஒரு நம்பிக்கையை யூ வில் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டு தர் லைஃப். நம்ப முடிகிறதா? ஓகே, நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. நோ, ஐ வாண்ட் என்கரேஜ் யூ டுடே as we are finishing this year in a few daysல. God has given you so much of hope and love and anointing. So whether you are in a school, even சின்ன பிள்ளைங்க, உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் தயவுசெய்து அவங்கள இதை கேட்க சொல்லுங்கள். ஏன்னா they might think எனக்கு ஒன்றும் தெரியாது, வாட் will I have, அவங்க யாருமே நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கலாம். Or you might be in a college, or you might be within even your own family or in your workplace. People should see and know that something is different in you. How is it possible? அது எப்படி நடக்க முடியும்? By people should admire your discipline, people should admire your qualities, உங்களுடைய இன்டெகிரிட்டி, உங்கள் உத்தமம், உங்கள் நேர்மையாய் செய்கிற காரியங்கள், உங்களுடைய அன்பான சுவாபம், யாரையும் பகைக்கிற சுவாபம் அல்ல, அன்பாக எல்லாரையும் அரவணைக்கிற சுவாபம். இதெல்லாம் பிறர் பார்க்கும்போது நானும் அவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற அவங்களுக்குள்ள ஒரு ஆன்டிசிபேஷன் வரும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த வசனத்துக்கு முன்பதாக என்ன சொல்லியிருக்கிறது என்றால், their good deeds will be remembered forever. அவங்க செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் நித்தியமாக ஞாபகத்தில் வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல காரியங்களே நிறைய பேர் நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் சில வேலைகளில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா புஷ் பண்ணிடுறீங்க. எப்படி நான் புஷ் பண்ணுறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். மேபி உங்களுடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை நீங்கள் காட்ட மாட்டுறீங்க, உங்களுக்கு தெரியாது போல். நம்ம சிரித்து சந்தோஷத்தை நம்ம வெளியில் காட்டணுன்னு ஒம்முன்னு வைத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கிட்ட வர்றதுக்கே சிலவங்க பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவத்தோடு பேசுகிறதோ எரிச்சலோடு பேசுகிறதோ உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி உங்கள் வீடுலேயும் சரி, இல்லைனா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்கள்ல சிலவங்க. அது கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம செய்யவே கூடாது. ஐயோ எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாக ஒரு துக்க முகத்தோடு நீங்கள் இருந்தாக்கா உங்ககிட்ட நெருங்கி வரவங்க கூட பயந்துட்டு ஓடிடுவாங்க. யூ ரிப்பெல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வரவங்களையும் தூர தள்ளிடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது when we are filled with the love of God, people should be attracted to come to us and to know the secret of a joy. You will become a great influencer. Not only that, உங்களுக்கு தயவும் கிடைக்கும். Hallelujah. You will also find favor. Shall we ask the Lord to fill our hearts with more of His joy and make this day a blessed day. Hallelujah. அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எப்படி ராஜா உம்மை போல உம்முடைய அன்பை
உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய நம்பிக்கையை நாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி நாங்கள் காட்டுகிறது எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்கள் தனியாக நாங்கள் வாழாமல் மற்றவர்களுக்கு உண்மை பிரகாசிக்க முடிய வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வசனத்தை உரிமை பாராட்டுகிறோம். that they will have influence and honor, oh Father God. Thank you for all the goodness, Lord. We give you all the glory. In Jesus' name we pray. Hallelujah. Go and influence people towards the kingdom of God and walk in His favor. Hallelujah. Have a wonderful day. God bless you. God be with you. Amen.